ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ரேஷன் கடை வேலைவாய்ப்பான சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் இந்த காலி பணியிடங்களுக்கான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இப்ப சமீபத்துல வந்து ஒரு 2 மாவட்டத்துக்கு வந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து அதுல வந்திருக்கா வரலையா அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்றது, நேம் லிஸ்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஆர்பில இருந்து, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் தகவல்களை பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்துல இது வந்து எஸ்டர்டே ரிலீஸ் பண்ண அப்டேட். நேத்து காலையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு வந்து ப்ரொவிஷனலி செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 38 மெம்பர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த 38 நபர்ல நீங்க ஒரு நபரா வந்து இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் வைஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி ஏதாவது சர்ச் பண்ணி உங்களால பார்க்க முடியும். ஒன்ஸ் நீங்க வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய நம்பர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னா இந்த சேல்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்க இன்டர்வியூ மூலியமா ஒரு தற்காலிகமாக நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறதுக்கான அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் லெட்டர் வரும். அந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் எந்த டேட்ல வரணும், எந்த வேன்யூல வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க மறுபடியும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி உங்களுக்கு உண்டான ஜாப் நீங்க வந்து வாங்க முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதான் வந்து அப்டேட். சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கை அப்படிங்கிற மாவட்டத்துக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது நேத்து நைட் வந்து அப்டேட். சரிங்களா? ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து எங்க சிவகங்கை மாவட்டத்தில் வந்து சேல்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த காலி பணியிடத்துக்கு வந்து ப்ரொவிஷனலி செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை நபர்ல வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 54 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து உங்களோட நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கறத ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. திஸ் செலக்ஷன் இஸ் பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல். இஃப் எனி இஃப் எனி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட்டட் பை த கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன்வாலிட், தேர் கேண்டிடேட்ஸ் இல் இன்வாலிட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணலையோ அவங்க வந்து இன்வாலிட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நாட் இன் எலிஜிபிள் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒன் பை ஒன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. இப்பதான் சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்பதான் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க வந்து கொடுக்கல. போன வருஷம் நவம்பர் டிசம்பர்ல நடந்த அந்த இன்டர்வியூ வந்து சென்னை மாவட்டத்துக்கு வந்து நடக்காம தான் இருந்தது. அந்த இன்டர்வியூ தான் இந்த மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 11ஆம் தேதியில இருந்து. சோ நீங்க சென்னை டிஸ்ட்ரிக்டா இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்து போடுவாங்க. அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். மத்த டிஸ்ட்ரிக்ட் ஒன் பை ஒன்னா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 3 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இன்னைக்கு கூட சம் டிஸ்ட்ரிக்ட் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட் உண்டான வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒன்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ரீ டைம்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.